தற்போது கிடைத்த ஒரு அண்மை செய்தி. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட தன்னுடைய பேச்சுக்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். தன்னுடைய பேச்சின் சில பகுதிகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அனுராக் தாக்கூர் பேசிய கருத்துக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்காதது ஆச்சரியம் அளிக்கிறது எனவும் ராகுல் காந்தி கேட்டுள்ளார். நாட்டு மக்களின் பிரச்சினைகளை எழுப்ப நாடாளுமன்றத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உரிமை உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா அவர்களிடம் கேட்கலாம். காவ்யா, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். 18வது மக்களவையின் கூட்டத்தொடர் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் மோடி தொடர்பாகவும் RSS குறித்தும் நேற்று ராகுல் காந்தி மக்களவையில் பேசியிருந்த சில கருத்துக்கள் நீக்கப்பட்டிருந்த நிலையில் இதனை கண்டித்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு ராகுல் காந்தி தரப்பில் கடிதம் ஒன்று எழுதப்பட்டுள்ளது. முன்னதாக மக்களவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி நேற்று முதல் முறையாக தனது உரையை வழங்கினார். அப்போது பாஜகவினர் வன்முறை மிகுந்த இந்துக்களாக செயல்படுவதாகவும் தொடர்ந்து அரசியலமைப்புக்கு எதிராக நாட்டில் பிளவுபடுத்துதலை ஏற்படுத்தும் வகையில் பிளவுபடுத்துதலை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் ராகுல் காந்தி நேற்று விமர்சித்திருந்தார். இது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பி பாஜக எம்பிக்கள் நேற்று அமளியில் ஈடுபட்டிருந்தனர். கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு எழுந்ததென்று பிரதமர் மோடி நேற்று பதிலளித்திருந்தார். அப்போது பேசிய அவர் அனைத்து இந்துக்களையும் வன்முறையாளர்கள் என சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து ராகுல் காந்தி பிரதமர் மோடி தொடர்பாகவும் இந்துக்கள் தொடர்பாகவும் பேசியிருந்த கருத்துக்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. தொடர்ந்து இந்த செய்தியானது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் ராகுல் காந்தி தரப்பில் தற்போது சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு ஒரு கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதத்தில் அரசியலமைப்பின்படியே தனது நியாயமான விமர்சனங்களை நேற்று முன்வைத்திருந்ததாகவும் இவ்வாறு தனது நியாயமான உரைகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாகவும் சபாநாயகரிடம் ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினரை விமர்சித்தும் தரம் தாழ்ந்து பேசியும் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசியிருந்த கருத்துக்கள் ஏன் நீக்கப்படவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து அரசியலமைப்பு விதி 380 கீழ் நியாயமான முறையில், அதாவது அவையில் பேச வேண்டிய அம்சங்களை குறிப்பிட்டு மட்டுமே தனது விமர்சனங்களை அவர் முன்வைத்திருந்ததாகவும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த கருத்துக்கள் என்பது நியாயமான முறையில் இருந்த போதும் எதற்காக அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டன எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதே போன்று இன்று மாலை சரியாக 4 மணிக்கு பிரதமர் மோடி மக்களவையில் உரையாற்ற உள்ள நேரத்தில் ராகுல் காந்தி தொடர்பான தனது பதில் கருத்துக்களையும் அவர் முன்வைப்பார் என கூறப்படுகிறது. நேற்று பேசியிருந்த போது ராகுல் காந்தி மக்களவை சபாநாயகரும் விமர்சித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது மக்களவை சபாநாயகராக பொறுப்பேற்ற போது தனக்கு முறைத்துக் கொண்டே வணக்கம் வைத்த சபாநாயகர் ஓம் பிர்லா பிரதமர் மோடியை அடிபணிந்து சிரித்துக் கொண்டே வணக்கம் வைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அவருக்கே தற்போது தனது அவை குறிப்பிலிருந்து தனது கருத்துக்கள் நீக்கப்பட்டது தொடர்பாக தனது புகாரை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். இன்று மாலை சரியாக 4:15 மணிக்கு பிரதமரின் பதிலுரையின் போது ராகுல் காந்தி தொடர்பான கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.